மனசிலாய பாட்டோடைய ஹிட்டுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா, லைக்கா வந்து திடீர்னு சன் பிக்சர்ஸோட மோடுக்கு வந்து போயிட்டாய்ங்க. அதாவது ஒவ்வொரு கேரக்டரோட பேர் வந்து அனௌன்ஸ் பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி. எப்படி கூலி படத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ் பண்ணாங்களோ, அதே மாதிரி வந்து வேட்டையனுக்கு அனௌன்ஸ் பண்றதா வந்து நேத்து அறிவிச்சிருந்தாங்க. அது எல்லா விஷயங்களும் பயங்கரமா வந்து போட்டிருந்தாங்க. வெறும் போஸ்டரா போடாம, அவங்களுடைய கேரக்டரோட மேக்கிங் வீடியோஸ்லாம் போட்டு, தலைவர் கூட இருக்க அந்த ஸ்டில்ஸ் எல்லாம் வச்சு போட்டு வந்து பயங்கரமா வந்து போட்டிருந்தாங்க. நீங்க ஆல்ரெடி அந்த வீடியோவ பார்த்துருப்பீங்க. ரொம்ப பெரிய சந்தோஷமான விஷயம் தான். ஏன்னா, நெறைய ஆர்டிஸ்ட் நடிக்கிறாங்க அப்படிங்கும்போது, அவங்களுடைய கேரக்டரோட நேம் என்ன அப்படிங்கிறது வந்து முதல்லயே சொன்னோம்னா, அது இன்னும் கொஞ்சம் அட்ராக்டிவான விஷயமா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக பண்ணியிருக்கிறாங்க. லேடீஸ் ஃபர்ஸ்ட் அப்படிங்கிற மாதிரி அ வந்து வளர்ந்து வர நடிகர்கள் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இந்த படத்துல இணைஞ்சவங்க வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ரித்திகா அவர்களும், துஷார் அவர்களும் தான். அவங்க 2 பேரையும் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு அறிவிச்சிருக்கிறாங்க. ரித்திகா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு போலீஸ் கேரக்டர்ல தலைவர் கூடயே படம் ஃபுல்லா ரன் ஆகி வருவாங்க அப்படிங்கிற மாரி அவங்க ஆல்ரெடி ஒரு பேட்டியில சொன்னாங்க. ஸோ அந்த கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா, ரூபா அப்படிங்கிற ஒரு கேரக்டர். அதுக்கப்புறமேட்டு நம்மளுடைய துஷாரா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, சரண்யா அப்படிங்கிற ஒரு கேரக்டர்ல வந்து நடிச்சிருக்காங்க. ஒரு டீச்சர் கேரக்டர் மாரி இருக்குது பார்த்தோம்னா. ஸோ 2 பேருக்குமே வந்து ரொம்ப ப்ராமிசிங்கான ரோல் அப்படிங்கிற மாரி தான் சொல்லியிருந்தாங்க. ரித்திகாவுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷன் ஓரியன்டடான ரோலா இருக்கும். இதில வந்து இவங்களுக்கு கருத்து ஓரியன்டடா ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஆக்டிங்க்கு நெறைய ஸ்கோப் இருக்க மாரி ஒரு கேரக்டர். ரொம்ப இம்பார்ட்டன்டான கேரக்டர் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து துஷாராவுக்கும் சொல்லப்பட்டிருந்தது. அவங்களுடைய பேட்டியில அதான் சொல்லியிருந்தாங்க. கடைசியா சொல்லும்போது நம்முடைய அனிருத் அவருடைய பேட்டி உட்பட நம்ம கேட்கும்போது என்ன சொன்னாங்கன்னா, இந்த திரைப்படம் வந்து தலைவருடைய வாழ்க்கையில ரொம்ப வித்தியாசமான படமா இருக்கும். இதுவரைக்கும் நான் 3 படங்கள் ஒர்க் பண்ணும்போது கூட, இந்த மாதிரியான ஒரு கதையம்சம் உள்ள ஒரு அற்புதமான படம் வந்து பார்த்தீங்கன்னா, ரஜினி சாருக்கு வந்து கிடைக்கிறது ரொம்ப ரேரான விஷயம் தான். அவரு இத செலக்ட் பண்ணது ரொம்ப நல்ல விஷயம் தான். அப்படிங்கிற மாரி வந்து அனிருத் அவர்கள் வந்து சொல்லியிருந்தாரு. ஏன்னா, தலைவர் எப்படி பண்ணுவாருன்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் கமர்ஷியல் ஓரியன்டடான படங்கள் தான் அதிகமா பண்ணுவாரு. ஏன்னா, அதுதான் வந்து புரொடியூசருக்கும் லாபத்த குடுக்கும், டிஸ்ட்ரிபியூட்டருக்கும் லாபத்த குடுக்கும். பிளஸ் கூட நடிக்கிறவங்களுக்கும் வியாபார ரீதியா அடுத்த இடத்துக்கு போ முடியும். நீங்க நல்லா நோட் பண்ணீங்கன்னா தெரியும். ரஜினி சார் கூட நடிச்ச பல பேருடைய அந்த ரஜினி சாரோட படத்தில் நடிக்கும்போது அவங்களுடைய சேலரி அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாகும். வியாபார ரீதியா அந்த படங்களும் வெற்றி அடையும் போது தான், அவங்க வந்து வியாபார ரீதியா சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு இடத்துல இருக்காங்க. சினிமாங்கிறது ஒரு ராசி பார்க்குறமான இடம் மெயினா. என்னதான் வந்து திறமைன்னு சொல்லிட்டு இருந்தாலுமே, ஒரு ராசியான ஹீரோயின் அவங்க நடிச்சாங்கனாலே படம் ஓடுது அப்படிங்கிற மாரி. இப்போ குறிப்பா சொல்லணும்னா, அந்த லட்சுமி மேனன் அப்படிங்கிற ஒரு ஆர்டிஸ்ட் வந்து 3 படம் தொடர்ந்து பெரிய பிளாக் பஸ்டர் குடுத்தாங்க. ஒரு ராசியான ஹீரோயின் அப்படின்னு சொல்லி வந்து நெறைய படங்கள் புக் ஆனாங்க. அந்த மாதிரி ரஜினி சாரோட படத்துல நடிச்சாலே வந்து ஒரு பெரிய ஃபேம் கிடைக்கும். ஒரு பெரிய விசிபிலிட்டி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி வந்து ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்டும் ஆசைப்படுவாங்க. ஸோ, அதனால அந்த ஒரு இடத்துக்குள்ள இருந்துட்டும் நம்ம வந்து சில விஷயங்கள் வந்து தலைவர் யோசிப்பார். அதனால தான் கமர்ஷியலான சினிமாக்கள மட்டுமே அதிகமாக பண்ண வேண்டிய கட்டாயத்துக்கு வந்து அவர் தள்ளப்பட்டார். பட் ஆனா இந்த படம் ஜெய் பீம் இயக்குனர் வந்து நம்மளுடைய ஞானவேல் அவர்கள் வந்து இயக்கும்போது, அதுல என்ன ஒரு விஷயம்னா, கதையம்சமும் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா, கமர்ஷியல் எலிமெண்ட். இந்த 2மே வந்து கலந்து இந்த படம் பண்ணப்பட்டிருக்கு அப்படிங்கிற விஷயத்த அனிருத் அவர்கள் ரொம்ப அழுத்தமா பதிவு பண்ணியிருந்தாரு. அனிருத் அவர்கள் ஒர்க் பண்றதுக்கே அது ரொம்ப வித்தியாசமான படம். ஏன்னா, அவரே வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு மாஸான படம் அப்படிங்கிற மாரி தான் வந்து எல்லா படத்துலயும் வந்து அவரு புக் பண்ணுவாங்க. பட் இந்த படத்துல எனக்கு என்ன ரொம்ப விஷயம்னா, ஜெய் பீம் மாதிரியான ஒரு படம் பண்ண ஒரு இயக்குனர் அப்படிங்கும்போது, அதுல வந்து கதையும் அதே மாதிரி வந்து ரொம்ப டெப்த்தான ஒரு அரசியல் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த படத்துக்குள்ள இருக்கும். ஸோ, இந்த படத்துல அரசியல் ரீதியான, எமோஷனல் ரீதியான பல சீன்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா, அனிருத் வந்து ஸ்கோர் பண்ணதுக்கு உண்டான நெறைய ஸ்பேஸ் இருக்கு. அவருக்கு ரொம்ப கலர்ஃபுல்லான ஒரு எக்ஸ்பீரியன்ஸா இந்த படம் இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். அவருடைய நான் ரொம்ப ரொம்ப ஆச்சரியமா பார்த்த விஷயம் என்னன்னா, நம்மளுடைய நானும் ரவுடிதான் அப்படின்னு ஒரு படம் இருக்கு. அந்த படத்துல அனிருத் அவர்கள் வந்து ஒர்க் பண்ணும்போது, பல பேர் வந்து அந்த படத்த என்ன பண்ணுவாங்க, ஒரு காமெடியான படம் அப்படின்னு பார்ப்பாங்க. பட் ஆனா, அந்த எமோஷன்ஸ் இருக்குல்ல, அந்த பாண்டிங்கிற கேரக்டருக்கும், நம்முடைய நயன்தாரா அவங்களுடைய கேரக்டர் 2 பேருக்கு இடைப்பட்ட அந்த எமோஷன் கேரி பண்ற ஒவ்வொரு சீக்வென்ஸும் ரொம்ப அற்புதமா பண்ணியிருப்பாரு. ஸோ, இந்த படம் வந்து ஒரு அரசியல் ரீதியான கருத்துக்களையும், ஒரு மனித நேயத்த வந்து பேஸ் பண்ண கருத்துக்களையா வந்து மெயினா சொல்றதா வந்து அனிருத் அவர்களும் சொல்லியிருக்காரு. அதே மாரி வந்து படத்துல நடிச்சவங்களும் சொல்லியிருக்காங்க. ஸோ, அந்த மனித நேயம் அப்படிங்கிற விஷயத்த வந்து நம்முடைய ஞானவேல் அவர்கள் முதல் படம் கூட்டத்தில் ஒருவன் அப்படிங்கிற படத்துல இருந்து இதுவரைக்கும் காட்டிட்டு தான் இருக்காரு. ரொம்ப அற்புதமான கான்செப்ட் அந்த படம். அது என்னன்னா வந்து நம்ம ஒரு கிளாஸ் ரூம் எடுத்துக்கிட்டோம்னா, நம்ம எல்லாத்தையுமே வந்து பேசுறதில்ல. நம்ம என்ன லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடண்ட்ஸ வந்து படத்துல காட்டிருவாய்ங்க. ஃபர்ஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடண்ட்ட படத்துல காட்டிருவாய்ங்க. நடுவுல இருக்க எவனையுமே யாருமே கண்டுக்க மாட்டாங்க. கிளாஸ் ரூம்ல ஸ்டாஃப்பும் அது மாரி தான். நடுவுல இருக்க பெஞ்ச் இருக்க யாரையுமே கண்டுக்க மாட்டாங்க. ஸோ, அவனுக்குள்ள இருக்கிற ஒருத்தனுக்குள்ள இருக்கிற அந்த ஃபீலிங் இருக்குல்ல, இன்செக்யூரிட்டி அப்படின்னு இருக்குல்ல, அத தாண்டி அவன் எப்படி வரான் அப்படிங்கிற அந்த படம். ஜெய் பீம் படம் சொல்லவே தேவையில்ல. அந்த பழங்குடி மக்களுக்குள்ள இருக்கிற அந்த வலிகள வந்து பார்த்தீங்கன்னா, அந்த படம் வந்து மென்ஷன் பண்ணிருந்துச்சு. மணிகண்டன் தாறுமாறா பண்ணியிருப்பாரு. ஸோ, இந்த படத்துல இவ்வளோ பெரிய ஸ்டார் காஸ்ட் பண்ணியிருக்கும்போது, அந்த ஒவ்வொரு ஸ்டார்ஸும் உள்ள வராங்கன்னா, ரஜினி சாரோட பேர் அப்படிங்கிறதுக்காக மட்டுமே வந்து உள்ள வந்ததா நான் கருத மாட்டேன். ரஜினி சார் அத கருத மாட்டாரு. ஏன்னா, தலைவருடைய படம் அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய காரணமா இருக்கும். தலைவர் கூட நடிச்சே ஆகணும் அப்படிங்கிற ஒரு ஆசையினால எல்லாம் பல பேர் வந்து நடிப்பாங்க. அதையும் மீறி இந்த இயக்குனருக்குள்ள இருக்கிற அந்த நம்பிக்கை இருக்குல்ல, ஒரு அந்த ஸ்ட்ராங்கான ஒரு கதையை ஹோல்டு பண்ற தன்மை இருக்குல்ல, அது அந்த ஜெய் பீம் படம் மூலமா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நம்பியிருக்காங்க. அதனால தான் பல பேரும் இன்னும் பயங்கரமா வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. ரஜினி சார் கூடயும் நடிச்சு, கமர்ஷியலா சக்ஸஸ் ஆகுற ஒரு படத்துலயும் நடிச்சு, ப்ளஸ் கதையம்சம் உள்ள படமும் சேர்ந்து வரும்போது யாருமே அத மிஸ் பண்ண மாட்டாங்க. நம்மளுடைய மஞ்சு வாரியர் அவர்களும் அதான் சொல்லியிருந்தாங்க. ஸோ, அப்படிப்பட்ட
ஒரு பெரிய ஸ்டார் காஸ்ட் வந்த இடத்துல இவங்க 2 பேருக்கும் இப்படி ஒரு அழுத்தமான கேரக்டர் குடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமான விஷயமா இருக்கு. எனக்கு ரொம்ப சந்தோஷமாவும் இருக்கு. ரித்திகா அவர்கள் வந்து கடந்த சில படங்களா அவங்களுக்கு ஒரு பெரிய வாய்ப்புகள் கிடைக்காம இருந்துச்சு. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மலையாள படத்துல போயிட்டு வந்து சாதாரண ஒரு பாட்டுக்கு டான்ஸ் ஆடுற சூழ்நிலை கூட அவங்களுக்காக தள்ளப்பட்டுச்சு. ஸோ இந்த படம் மூலமா அவங்களுக்கு ஒரு நல்ல ஃபேம் கிடைக்கும் அப்படின்னு நம்புறேன். இறுதிச் சுற்று படம் மூலமா எல்லாத்துடைய மனசையும் மிகப்பெரிய அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நெருங்கி வந்த அவங்க, இந்த படம் மூலமாக ஒரு நல்ல ஒரு போலீஸ் அதிகாரியா நம்மள பயங்கரமா வந்து என்டர்டெயின் பண்ணுவாங்கன்னு நம்புறேன். துஷாரா அவர்களுக்கு ரொம்ப ராசியான ஒரு ஆர்டிஸ்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த படம் நடிச்சாச்சு அநீதின்னு ஒரு படம் கூட பார்த்தேன். அந்த படத்துல வந்து ஒரு வீட்ல வேலை செய்ற ஒரு பொண்ணா வந்து அவங்க நடிச்சிருப்பாங்க. ரொம்ப அற்புதமா நடிச்சிருப்பாங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. நம்ம வந்து துஷாரா அவர்கள் வந்து சார்பட்டா பரம்பரையில பார்த்ததுக்கும், இந்த படத்துல பார்க்கறதுக்கும் ரொம்ப ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. எப்படின்னா, ஒரு வீட்ல வேலை செய்ற ஒரு பொண்ண காட்டுற அந்த விதம் இருக்குல்ல, அதுல வந்து எவ்வளோ அழகா அந்த பொண்ண காட்ட முடியுமோ, அவ்வளோ அழகா வந்து பார்த்தீங்கன்னா காட்டியிருப்பாங்க. துஷாரா அவர்களே ரொம்ப அழகா காட்டின படம் வந்து அநீதிங்கிற படத்துல வசந்த பாலன் தான் ரொம்ப அற்புதமா வந்து காட்டியிருப்பார். நீங்க அந்த படம் கிடைச்சீங்கன்னா பாருங்க. ஸோ இவங்க 2 பேருக்குமே ஸ்கோப் குடுத்து நல்லா வந்து ஒர்க் வாங்குனாங்கன்னா, ரொம்ப அற்புதமா வந்து நடிச்சிருப்பாங்க. துஷாராவுக்கு இந்த மாதிரியான கேரக்டர் வந்து ரொம்ப அழகா பொருந்தும் அப்படின்னு நம்ம நம்பலாம். ஸோ நம்மளுடைய ராயன் படம் மூலமாக அந்த ரொம்ப ஓரளவுக்கு பயங்கர ஃபேம்ல வந்துட்டு இருக்கு அவங்க. அடுத்து வருகின்ற பல படங்கள் அவங்களுக்கு வீரதீர சூரன் ஒரு படம் வருது. அப்படி நெறைய நல்ல நல்ல படங்கள்ல வந்து பெரிய பெரிய படங்கள் வந்து புக் ஆயிருக்காங்க. ஸோ இந்த படமும் அவங்களுக்கு ஒரு நல்ல இடத்த குடுக்கும் அப்படின்னு நம்பலாம். இன்னைக்கு எந்த கேரக்டர் வந்து ரிவீல் பண்ண போறாங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு இன்னும் டீட்டெயிலா பேசலாம். உங்களுக்கு இந்த படத்த பத்தி என்ன தோணுது அப்படிங்கிற விஷயத்த வந்து கமெண்ட் எழுதுங்க. இவங்க 2 பேத்துடைய கேரக்டர் எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படிங்கிறத வந்து கமெண்ட் எழுதுங்க. இன்னும் நெறைய பேசுவோம். வாழ்க தமிழ்நாடு! வளர்க தமிழ் சினிமா! நன்றி, வணக்கம்.